ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெட்னஸ்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஷாப் தான் வந்திருக்கேன். கொஞ்சம் இதுவெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது கிராஃப்ட் செய்யறதுக்கு. பெயிண்டிங்லாம் என்கிட்ட இல்லை பாருங்கள். அதனால் வந்து அது வாங்கலான்னு சொல்லிட்டு இது ஐஸ்டிக்லாம் வாங்கினோம் இல்லைங்க, அதே கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நான் நினச்சி வந்தது ஒன்று, ஆனால் அது எதுவுமே இங்கே இல்லை. தீர்ந்துச்சு, ஸ்டாக் தீர்ந்துச்சு. நாங்கள் ஆனால் வரோம் நாங்கள். பட் இப்போ வந்து ஐஸ்டிக் நான் பெருசு கேட்டேன், அதுவும் இல்லை. நாங்கள் ஹுல்லன் த்ரெட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருந்தது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும் போல் இருந்தது. அதை மட்டும் வாங்கிக்கிட்டு, ஆனால் தேவை நம்ம மைண்டில் நினச்சிட்டு போன பொருள் எதுவுமே வாங்கலை. மற்றது வேறு செய்கிறதுக்கான ஐட்டம் தான் வாங்கியிருக்கேன், கிராஃப்ட் செய்கிறதுக்கு தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டே வந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. ஆனால் ரேட் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நான் எப்போவுமே வந்து இந்த கிஃப்ட் பொருள் ஏதாச்சும் வாங்கணுன்னா டி நகர் தான் போயிடுவேன். அப்போ அந்த ரேட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு 100 ருபீஸு அப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது இந்த ஷாப் இல்லைங்களா, அதனால் வந்து குட்டி ஷாப்லலாம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் வச்சுருப்பாங்க. நம்ம எதாவது பல்காக எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம பெரிய கடைக்கு டி நகர் சைடில் போகிற மாதிரி இருக்கும். ஓகே தான், ரீசனபிள் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு. அதனால் தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் தான் எடுத்தேன், எதோ தேவையில்லாத எதுவுமே எடுக்கலை. சரி, அப்படியே கலெக்ஷனும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அடுத்து தேவைப்பட்டாலும், ஏன்னா இது பக்கத்தில் தான் இருக்குது கடை, எது வேணாலும் நம்ம கலர்ஸ் தீர்ந்துட்டா கூட போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்து வச்சுக்கிட்டேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் மீஷோவில் பார்க்கும்போது அந்த கலர் பெயிண்டிங் வந்து 220 ருபீஸ் இருந்தது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் 25 ருபீஸ் தான். நமக்கு தேவைப்பட்ட கலர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரஷ் வந்து 20 ருபீஸ் தான். டோட்டலாகவே எனக்கு ஒரு 140 தான் வந்தது. ஆனால் வந்து இதில் வந்து 220 ருபீஸ். ஸோ ஆல்மோஸ்ட் சேவிங் தான். அதனால் நான் இது கார்டில் தான் போட்டு வச்சுருந்தேன். சரி, எதுக்கும் இங்கே செக் பண்ணிக்கலாம், ரேட் செக் பண்ணிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலான்னு தான் பார்த்தேன். பரவாயில்ல, இங்கேயே ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால நான் இங்கேயே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த ஃபெவிகால் தான் ஒன்று வாங்கியிருந்தேன். அன்றைக்கி சின்ன பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தேன், அதுவும் இருக்குது. சரி, ஒன்று பெருசு வாங்கிக்கலாம், ஏன்னா இது யூஸாக தான் ஆகுது கிராஃப்ட்டுக்கெல்லாம். அப்புறம் இந்த ப்ரெஷ்ஷு தான் 20 ருபீஸ் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் சிசர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ சிசர் வந்து என்கிட்ட குட்டியாக தான் இருக்குது. இது வந்து பேப்பர்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய சிசராக வேணும். அப்புறம் ஸ்கெட்சு ஒன்று வாங்கியிருந்தேன், அவுட்டர் லைன்லாம் கொடுக்கறதுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த பாட்டில் தான், நமக்கு தேவைப்பட்ட கலர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆர்டர் எதுவும் பெருசாக தான் எடுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி குட்டி குட்டியாகவே நம்ம ஒன்று ஒன்றா கூட எடுத்துக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கிராஃப்ட்டை மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ அதை செய்யலான்னு தான் சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் வாங்கலை, அவ்வளோதான். இதோடையே முடிச்சுக்கிட்டேன். இதுவே ஆல்மோஸ்ட் 300 கிட்ட வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.